ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.98% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.63% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2303.64 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் பையர்ஸாக இருக்காங்க. 8539.91 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.19% ரெட்லையும், நாஸ்டாக் 0.16% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 0.55% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1.51% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 3.30% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.04% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 1.40% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.87% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட்டில் நேற்றுக்கு முக்கியமாக என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஜீனஸ் பவர் 5% லோயர் சர்க்கியூட் ஆயிருக்கு. 449 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஆஃபீஸர்ஸ் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட கார்ப்பரேட் ஆஃபீஸில், சேர்மனோட ரெசிடென்ஸ்லலாம் ஒரு சர்ச் பண்ணியிருக்கிறதுனால 5% லோயர் சர்க்கியூட் ஆயிருக்கு. போனடா இன்ஜினியரிங் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு 1089 crore ஆர்டர் கிடச்சிருக்கு பீகார் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி கிட்டேருந்து. அதனால நேற்று 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூனிகாமர்ஸ் இ சொல்யூஷன் நியர் டு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க கம்பெனி பார்ட்னர்ஷிப்போட வராங்க வித் டென்மார்க் பேஸ்டு ஸ்போர்ட்ஸ்வேர் கம்பெனியான ஹியூமனோட. ஸோ இது மூலமாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. போஸ்ட் பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியன் மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி எஸ்டர்டே 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு யூனிகாமர்ஸ் இ சொல்யூஷன். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 2% வரைக்கும் இதுக்கு கெயின் ஆயிருந்தது. ஆல் டைம் ஹையை ரீச் ஆயிருந்தது. எதுலானலாம் ஃபெடரல் ரிசர்வ் சேர் ஜெரம் போல் வந்து யூஎஸ் எக்கனாமி ஸ்ட்ராங்கராக இருக்குன்னு சொன்னதுனால நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நேற்றுக்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டஸ் டவர் ஸ்டாக்கும் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. யூகே வோடஃபோன் குரூப் வந்து இண்டஸ் டவர்லேருந்து 3% ஸ்டேக்கை செல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆக போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எஸ்டர்டே இண்டஸ் டவர் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. டாரன் ஃபார்மா ஒரு ஷேர் வந்து மார்ஜினலாக கெயின் ஆயிருந்தது. அவங்க அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க 3 ஆன்டி டயாபெட்டிக்ஸ் பிராண்டை. ஸோ இது வந்து மார்ச் 2025 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நேற்றுக்கு ஷேர் வந்து மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. சுரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸும் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்வசிஷன் பண்ண போகிறதா சொல்லி ஒரு லேண்ட் பார்சல் இன் மும்பையில். ஸோ அதனால் நேற்றுக்கு மார்ஜினலாக கெயின் ஆயிருந்தாங்க. பிஎஸ்சி 14% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. லைஃப் டைம் ஹையை ரீச் ஆயிருந்தது. சிடிஎஸ்எல்லும் 8.5% இன்க்ரீஸ் ஆகி 52 வீக்கு டச் பண்ணியிருந்தது டியூ டு ஹெவி வால்யூமால். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னா, வாரி எனர்ஜிஸ்க்கு ஒரு அக்ரிடிட்டேஷன் கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்துன்னா நேஷ்னல் அக்ரிடிட்டேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கலிப்ரேஷன் லெபார்ட்டரிஸ் NABL கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அவங்க டெஸ்டிங் லேபான குஜராத்தில் சிக்லி ஃபெசிலிட்டியில் உள்ள குஜராத்தில் கிடச்சிருக்கு. ஸோ இது கம்பெனியோட செகண்ட் NABL சர்டிஃபைட் ஃபெசிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு சர்டிஃபைட் ஃபெசிலிட்டி ஃபார் NABL எங்கே இருக்குன்னா தம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ் லேபோட ஸ்டெப் டவுன் ஹோலி ஓன் சப்சிடரி ஆன டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிஸ் கசகஸ்தானுக்கு ஒரு பெனால்ட்டி ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ரெவென்யூ கிட்டேருந்து கிடச்சிருக்கு. கசகஸ்தான்லேருந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28.7 லேக்குக்கு கிடச்சிருக்கு. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெலிவரி ஆஃப் ரெண்டாவது 7500 டெட் வெயிட் டனேஜ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு மல்டி பர்பஸ் வெசல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணணும். ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு லாங்கஸ்ட் டனலிங் டிரைவ் டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு phase 4 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க. பிட்வீன் எதுக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா துக்லகாபாத் ஏர்ஃபோர்ஸ் லான்ச்சிங் ஷாஃப்ட்லேருந்தும் ஆனந்த் மயி மார்க் ஸ்டேஷன். ஸோ இந்த 2 ஸ்டேஷனுக்குள்ளே இதுதான் டனலிங்கை தான் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
ராம்கோ சிஸ்டம் டைப் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ஜின் இன்ஃபர்மேஷன் ஓட டைப்போட வந்திருக்காங்க. எதுக்காகனா கொரியன் ஏவியேஷனை டிஜிட்டலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, எது மூலமானா பை யூட்டிலைசிங் ராம்கோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏவியேஷன் மெயின்டெனன்ஸ் சாஃப்ட்வேர் கொலாபரேஷனோட இதை பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஓலோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி கிட்ட. ஸோ அவங்க 10,000 சர்வீஸ் ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட்ஸை மறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஓலோ எலக்ட்ரிக் கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபேர்ஃபாக்ஸ் இந்தியா ஹோல்டிங்ஸ் 10% ஸ்டேக் இன் பெங்களூரு ஏர்போர்ட் ஆப்ரேட்டரான பெங்களூரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட் கிட்ட பை பண்ணியிருக்காங்க 10% ஸ்டேக்கை. ஸோ இது மூலமாக ஓவரால் ஷேர் ஹோல்டிங்கை 74% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஃபேர்ஃபாக்ஸ் இந்தியா. நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஃபுல்லி ஓன்டு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் டிஎம்இ, அதாவது டிஎம்இ டிஎல்ல ஃபுல்லி ஓன்டு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளான இதை இஷ்யூ பண்ணுறாங்க க்ரீன் பாண்ட்ஸ் மூலமாக 10,000 crore. இது மூலமாக கிளைமேட் ஃப்ரெண்ட்லி மெஷர்ஸை டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா குரூப் வந்து போர்டோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. 2,000 crore ரைஸ் பண்ணுறதுக்கான ப்ரப்போசலுக்கான பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. யாரோடனா ப்ரொமோட்டர் குரூப்பான வோடஃபோன் குரூப்போட. டான்டியா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 151 crore கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. பேசஞ்சர் ரோப்வே கான்ட்ராக்ட் எங்கன்னா ஷிலாங் மேகாலயாவில் கிடச்சிருக்கு. ஸோ பீக்கன் கான்ட்ராக்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு இபிசி ப்ராஜெக்ட். ஆர்பிஐ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கனரா பேங்குக்கு டைவர்ஸ் பண்ண சொல்லி அவங்களோட ஷேர் ஹோல்டிங் இன் கனரா ராப்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலையும் கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் 13% 14.5% வச்சுருக்காங்க போல இருக்குது. அதை டைவர்ஸ் பண்ணலாம். த்ரூ ஐபிஓ மூலமாக நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்பிஐ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, பை ஏஞ்சல் 1 டார்கெட் ப்ரைஸ் 3,825லேருந்து 4,050. பை டைட்டன் டார்கெட் ப்ரைஸ் 3,635. ரைட்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக எக்ஸிக்யூஷன் சூப்பர்விஷன் மானிட்டரிங் அண்ட் டெவலப்மெண்ட்காக. ஸோ எங்கன்னா ஃபேஸ் 2 கேம்பஸ் ஆஃப் ஐஐஎம் ராய்ப்பூரில். இந்த ப்ராஜெக்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 148.25 crore. எஃப்எஸ்என்இ காமர்ஸ் நைகா நஹிர் பரிக்ன்றவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க சிஇஓ போஸ்ட்லேருந்து. ஸோ இது எஸ்டர்டேலேருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க டியூ டு பர்சனல் ரீசனுக்காக. ஸ்ரீராம் பிஸ்டிங்ஸ் அண்ட் ரிங்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ரினிவல் ஆஃப் டெக்னிக்கல் கொலாபரேஷன் அக்ரிமெண்ட்டை ரினிவல் பண்ணியிருக்காங்க. யாரோடனா ஃபூஜி ஓஎக்ஸ் இன்க் ஜப்பானோட. ஸோ 5 yearsக்கு ரினிவல் பண்ணியிருக்காங்க. இதுவும் எஸ்டர்டேலேருந்து அமலுக்கு வந்திருக்கு. ஸ்பந்தனா பூர்த்தி ஃபினான்ஷியலில் இக்ரா வந்து ரேட்டிங் வந்து மாற்றிருக்காங்க A+ நெகட்டிவாக. ஃபார் லாங் டேர்ம் ஃபண்ட் பேஸ்டு டேர்ம் லோனுக்கும் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ்க்கும் மாற்றிருக்காங்க. ஸோ A+ ஆல்ரெடி A+ ஸ்டேபிள் இருந்தது, இப்போ A+ நெகட்டிவ்னு மாற்றிருக்காங்க. எதனாலனா அவங்களோட வீக் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது இந்த நியர் டேர்மில் H1 ஃபினான்ஷியல் இயர் 25ல், இந்த ஹாஃப் ஆஃப் இயர் ஃபினான்ஷியல் இயர் 25ல் வீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு A+ நெகட்டிவாக மாற்றிருக்காங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட லாங் டேர்ம் பேஸ்ட் ஃபண்டுக்கு அண்ட் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு. கமின்ஸ் இந்தியா அஜய் ஸ்ரீராம் பட்டேல்ன்றவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க சிஎஃப்ஓ போஸ்ட்லேருந்து டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். இது எஃபெக்டிவ் ஃப்ரம் January 9, 2025. செபி மிஸ்தன் ஃபுட்ஸ் கிட்டே கேட்டிருக்காங்க. அவங்க 100 crore வந்து மிஸ் அப்ராப்ரியேட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க பப்ளிக் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி ப்ரமோட்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செபி வந்து மிஸ்தன் ஃபுட்ஸ் கிட்டே கேட்டிருக்காங்க. அதை திரும்ப பெறணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு பப்ளிக் கிட்டேருந்து எதுவும் ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரமோட்டர்ஸ் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் கிட்ட எந்த கான்டாக்டும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது, இதை பற்றி எந்த கான்டாக்டும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க செபி. இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.